வெல்கம் டு யூனிவர்சிட்டி விட்ஸ். டே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஆர்பி போர்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட நிலைப்பாடு எப்படி இருக்குது, மற்ற துறைகளில் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் போயிட்டுருக்கு, எந்த மாதிரியான சுச்சுவேஷனை இந்த அரசாங்கம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அனைத்து ஆசிரியர்களுக்கும் படித்தவர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன வீடியோ. என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பாருங்கள். இங்கே பார்த்தோன்னா, இந்த தமிழ்நாட்டில் இது அகெயின்ஸ்ட் ஃபார் இதுக்காக கிடையாது, எந்த ஒரு கட்சி நம்ம இது பண்ணுறதுக்காக கிடையாது. பட் எந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு நாங்கள் பார்த்தோன்னா, இந்த ஒரு டிஎம்கே அப்படி கவர்மெண்ட் நம்மளுக்கு அப்படின்னு வரும்போது பார்த்தோன்னா, தே கிவ் மோர் இம்பார்ட்டன்ட் டு ஸ்டடீஸ். அதிகத்தில் இப்போ கல்விக்காக முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா விஷயம் பேசுவாங்க. பட் இந்த காலகட்டத்தில் எந்த துறைகளில் அதிகமான வேலைவாய்ப்புகள் இந்த ஆட்சி டிஎம்கே ஆட்சி எந்த துறைகளில் அதிகமான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிற இந்த கோயில்களை சார்ந்த துறைகளுக்கு தான் அதிகமான வேலைவாய்ப்புகள் வருடம் முழுவதும் வந்துக்கிட்டு இருக்கு. இவர்கள் சொல்வதை விட அதிகமான வேலைவாய்ப்புகள் கோயில் பணியில் இருக்கிறவங்களுக்கு நிரந்தர பணிகளுக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கியிருக்காங்க. அது உண்மை தான். இந்த 4 ஆண்டுகளாக இது வரைக்கும் திமுக அரசு இதை தான் செஞ்சுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஸோ எந்த இடத்துல எந்த மாதிரியான வேலைகளை கொடுக்க வேணும் அப்படிங்கிறதுல இவங்க பார்த்திங்கன்னா, இந்த கோவில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் வேலைவாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த துறைகளில் தான் அதிகமான செயல்பாடு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே தெளிவாக பார்க்கணும். ஸோ இந்த துறையோட செயல்பாடு தான் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் ஒரு நாட்டோட முக்கிய துறையாக இருக்கக்கூடிய கல்வித்துறையை சேர்ந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக இது வரைக்கும் திமுக அரசு வெளியிட்டு எந்த ஒரு ஆசிரியர் பணியும் இது வரைக்கும் நிரப்பப்படவில்லை. அதாவது இதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பி ஒன்று போயிருப்பாங்க, ஒரு பாலிடெக்னிக் போயிருப்பாங்க. பட் அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் அது அனௌன்ஸ் பண்ணது. அவங்க போட்டிருந்த ஷெடியூல்ஸ் எல்லாமே அதை மட்டும்தான் இவங்க எக்ஸாம் நடத்தி அதில் அந்த ஒரு பிஜிடிஆர்பியும் ஒரு பாலிடெக்னிக்கும் ஃபில் பண்ணியிருப்பாங்களே தவிர்த்து, அதுக்கப்புறமா எந்த ஒரு துறையிலையும், அதாவது பல்கலைக்கழகங்கள்லேருந்து, சட்டக்கல்லூரியிலேருந்து, அரசு கல்லூரிகளிலேருந்து எந்த ஒரு கல்லூரி பணியிடங்களையும் அவங்க நிரப்பவில்லை. ஆசிரியர் பணியிடங்களும் இன்னும் நிரப்பப்படாமல் தான் இருக்குது, பள்ளி கல்வித்துறையில் இருக்கிற ஆசிரியர் பணிகள். ஸோ எந்த துறை முன்னேறி போகணுமோ அந்த துறை சுத்தமாக செயல்படவே கிடையாது. எந்த துறைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பணியிடங்களை நம்ம நிரப்பணும்னு அவசியம் கிடையாது. இங்கே சாதாரணமாக தற்காலிக பணியாளர்களை வச்சு இந்த ஒரு கோயில் நிர்வாகத்தை கண்டிப்பாக நல்ல வழியில் நடத்த முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அங்கே வருடந்தோறும் வருடத்துக்கு 2 அல்லது 3 முறையாவது ஒரு அதுக்கான அதுக்கான அறிவிப்பு அதில் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு கொண்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு போர்டு இருக்கக்கூடிய, அதாவது தேர்வு வைத்து செயல்படக்கூடிய ஒரு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கக்கூடிய அந்த துறை சுத்தமாக செயல்பாடே இல்லாமல் இருக்குது. அதுலேயும் உயர்கல்வி, இந்தியாவிலே சிறந்த உயர்கல்வித்துறைன்னு சொல்லக்கூடிய உயர்கல்வித்துறை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கௌரவ விரிவுரையாளர்கள் இவங்களை வச்சுக்கொண்டு இந்த கல்லூரியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது போக இந்த கல்லூரிகளில் இருக்க அனைத்து பேராசிரியர்களுமே கௌரவ விரிவுரையாளராக சில கல்லூரிகளில் இருக்காங்க. ஒரு சில கல்லூரிகளில் சில சொற்பமான அளவில் நிரந்தர பேராசிரியர் இருக்காங்க. சரி, இதற்கான தேர்வு எப்போ நடக்கும்னு பார்க்கும்போது, கரெக்டாக எலெக்ஷன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும்போது அந்த எக்ஸாம் டேட்டை அனௌன்ஸ் பண்ணி விட்டு எல்லோரும் படிக்க போயிருங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுறாங்களே தவிர எக்ஸாமும் அப்போ நடக்க மாட்டுது. இதே மாதிரி அடுத்த வருடம் அவ்வளோதான், கடைசி ஆண்டு வரும்போது அடுத்த வருடத்தில் ஒரு இடைப்பட்ட காலங்களாக இருக்கக்கூடிய ஒரு அக்டோபர் அல்லது ஒரு ஜூன், ஜூலை அந்த மாதிரி காலகட்டத்தில் திருப்பியும் எக்ஸாம் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எக்ஸாமும் வைக்கிற மாதிரி கொண்டு போய் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் அதை கொண்டு போவாங்க. ஆனால் எக்ஸாம் வைக்கிறாங்களா அல்லது எக்ஸாம் வச்சுட்டாலும் ரிசல்ட் போடாமல் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சு எலெக்ஷன் முடிஞ்சு போட்டுக்கலாங்கிற மாதிரி அப்படியே கொண்டு போக வச்சு, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு யார் கண்ட்ரோலில் வருது ஒன்றும் போடாமலே நிப்பாட்டி வைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி தான் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இந்த கல்வித்துறைங்கிறது, உயர்கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, கல்வித்துறை நிலைமை இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம இங்கே கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா அனைவரும் இங்கே படித்தவர்கள், யாரும் படிக்காதவர்கள் கிடையாது. எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வேலை வாய்ப்பை ஊக்குவிக்க வேண்டுமோ அதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே தவிர மற்ற துறைகளுக்கெலாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இவங்களுக்கு முக்கியத்துவமாக கொடுக்கக்கூடிய இந்த உயர்கல்வித்துறையை இன்றைக்கி தத்தளிக்க விட்டுறாங்க. இது போக இப்பயும் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் நாங்கள் கௌரவ விரிவாளர்கள் தான் எடுக்க போகிறோம் கல்லூரிக்கு அப்படிங்கிறாங்க. இப்படி எடுத்து தான் ஏற்கனவே ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்தனால அவங்க தன்னோட உழைப்பை அதிலே செலவிட்டனால அவங்களை அதை நிரந்தரப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி கேட்குறது எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி திருப்பி ஒரு 1000 பேர் அவங்கள அந்த இடத்துல நியமிக்கும் போது அவங்களும் ஒரு 10-20 ஆண்டுகள் கழித்து இதே நிலைமையில் இருக்கும்போது அவங்களும் இதே தான் கேட்க போகிறாங்க. ஸோ இதனால் இது மிகப்பெரிய ஒரு
பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறது உயர்கல்வித்துறையில் இந்த அரசு எந்த அளவுக்கு இதை கொண்டு போக போகுதுன்னு தெரியல. பட் அனைத்து ஆசிரியர்களும் இதை சரியாக பேச வேணும். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்கள். நன்றி.